அன்பே சிவம் அப்படிங்கிற அந்த பாடல் உருவான விதம், அந்த பாட்டு ரொம்ப ஒரு 5 நிமிஷத்துல முடிஞ்சு போச்சுங்க பாட்டு ஆக்சுவலா. அப்படின்னா இவ்வளோதான் நான் பாடினேன். பாடிட்டு எப்படி சார் பாடினேன் இப்போ நான் இதே பாடி உங்கள்கிட்ட எப்படி இருக்குன்னு சொன்னால் உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? உங்களுக்கு ஒன்றுமே புரியாது இல்லை. பண்ண முடியாது. ஆமாம், அவர் ஒரு நிமிஷம் அப்படி யோசிச்சில்ல, சூப்பராக இருக்குது சார். I mean, that is where he impressed me. Because I can understand musically அது என்ன பண்ணலாம் இல்லை என்ன வரப்போகுதுன்னு. பட் him to understand. லேட்டாக 12 மணிக்கு கூப்பிட்டார். சார் நான் படிக்கிறேன், வைரமுத்து பாட்டை எழுதிச்சார். யார் சிவம், அன்பே சிவம். அண்ட் அவர் சொல்ல வந்தது மொத்தத்தையுமே அந்த அந்த சின்ன டியூனுக்குள்ளார அடங்கி அது வந்து அந்த வைரமுத்து டிட் a beautiful job. இங்கே வரும்போது கூட வந்துட்டு அந்த அதே கண்ணாடி மாட்டின்னு வந்தார் ஒரு நாளைக்கு. ஏன் சார்னா இல்லை அப்படியே இருக்கணும், இல்லைன்னா கண்ணு ஸ்ட்ரெயின் ஆயிடுறது. நான் பயந்துட்டேன், இவ்வளோ பெரிய கண்ணாடியா? நான் சொன்னேன் கண்ணு என்ன சார், இல்லை உள்ள கான்டாக்ட்ஸ் போட்டிருக்கேன், இது +20 அது உள்ள -20 போட்டிருக்காங்க, இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுது, நார்மல் விஷயத்தில் இருக்கார். Just to be. He lives that, he breathes that, he sleeps that, he eats that. மௌனமே பார்வையாய் பேசிக்கொண்டோம் அப்படின்னு ஒரு பாட்டு, அது வந்து அவர்கிட்ட சொன்னேன் நான், இந்த பர்டிகுலர் ராகத்தில் உங்களுக்கு பாட்டு வரல, அது நல்லாயிருக்கும், ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கும்னு அந்த பாட்டை பண்ணேன். ஃபார் சம் ரீசன் அந்த பாட்டு வந்து இடம் பெறல படத்தில். அதுக்கு ஆல்டர்னேட்டாக பண்ணது பூவாசம் புறப்படும் பெண்ணு. அது கேட்ட மாத்திரத்தையும் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பாட்டு பண்ணோம். அதாவது அவருடைய பேஷன் சொல்கிறேன். அந்த பாட்டை ஷூட் பண்ணது முடிஞ்சு போச்சு. ஒரு 20 நாள் கழித்து 2 மணிக்கு நைட்டு என்னை கூப்பிட்றாரு, ஆஃபீஸ்க்கு வாங்க, என்ன பண்ணுறீங்கன்னாரு. சார் 2 மணிக்கு என்ன பண்ணால் தூங்கிட்டு சார், வாங்க போனேன். அந்த பாட்டை காட்டுறாரு. அவர் அவ்வளோ அனுபவித்து அந்த அந்த இசையில் ஒரு இடத்துல ஒரு ஹார்ப் ஒன்று வருது, இதெல்லாம் நிறைய பேர், அதாவது ஐ எம் ஜஸ்ட் கோயிங் இன்டு. ஆமாம், நான் வந்து ரொம்ப டீப்பாக போய் சொல்கிறேன். ஏன்னா தீஸ் ஆர் கால்ட் நியூவான்சஸ். தட் இஸ் வாட். அது வந்து எப்போ வரும்னா ஆர்டிஸ்டினுடைய ஹைட்ஸில் இருக்கும்போது தான் வரும். நீங்கள் வந்து சும்மா எடுத்தோம் ஒரு ஷாட்டு முடிஞ்ச அப்படி கிடையாது. அது ஒவ்வொன்றுத்தையுமே நுணுக்கமாக பார்த்து அந்த நியூவான்சஸ், அந்த ஃபினிஷ் இருக்குதுல்ல. அப்போ அவர் வந்து அதில் ஒரு இடத்துல ஒரு ஹார்ப் ட்ராப் மாதிரி வருது, அதில் கரெக்டாக அவர் தண்ணியில் டைவ் அடிப்பார். அந்த இடம் போட்டு காட்டினோன்னே நான் எப்படின்னேன், என்ன கண்டுபிடிச்சிட்டேன்றது. அப்போ நோஸ் அதுதான் சொன்னது, ஸ்மால் திங்ஸ், ஜெஸ்டர்ஸ் தான். இப்போ அதிகமாக ஒன்று பேசி சார் நீங்கள் எப்படின்னா அது நான் ஏன் சொல்லணும், உலகமே சொல்லிட்டு இருக்கு, நான் அதை சொல்ல வரும். பட் நம்ம பாட்டு அவர் நடிச்சிருக்காரு, அதை சொல்லும்போது அதை பார்க்கும்போது நம்மளுக்குள்ளே ஒரு இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஈவன் ரீரெக்கார்டிங்கில் ஒரு ரீல் தான் இருந்தார் அவர். இப்படி தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அன்றைக்கி கேட்டார், ஓகே நீங்கள் பண்ணிங்க நான் போகிறேன் அப்படின்னு. ஈவன் டு சிங்கப்பூர் ஹியர் சம் ஷோ ஆர் சம்திங். போயிட்டு வரும்போது முடிஞ்சு போச்சு படம். அஃப்கோர்ஸ் எனக்கு இன்னும் வருத்தம் என்னென்னா, தட் வாஸ் மைட் பி அ ராங் டைம் ஆஃப் தி ரிலீஸ் ஆர் பீப்புள் டிடன்ட் ரிலேட் டு தி. இட் வாஸ் சச் அ கிரேட் ஃபிலிம். என்ன பெர்ஃபார்மன்ஸ், ஃபேண்டாஸ்டிக். ஐ மீன் இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் 2 great legends.